இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலை உணவு திட்டம் போன்ற தேர்தல் வாக்குறுதிகள் இல்லாத எத்தனையோ திட்டங்கள், வீடு தேடி மருத்துவம் போன்ற எத்தனையோ திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இந்த மீதி இருக்கக்கூடிய 101 வாக்குறுதிகளிலே 37 வாக்குறுதிகள் ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்போடு தான் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு காரணத்தால் அவை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மீதி 64 திட்டங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பு, அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் என்ற காரணங்களுக்காக அவை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அத்தனை வாக்குறுதிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் என்று எத்தனையோ திட்டங்களை, பசுமை தமிழ்நாடு இயக்கம், தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம், மகளிர் பெயரில் சொத்து பதிவு செய்யப்பட்டால் அந்த முத்திரை தாளிலிருந்து 1% அது அந்த பதிவு குறைக்கப்படுகிறது, அந்த பர்சன்டேஜ் குறைக்கப்படுகிறது என்று எத்தனையோ தேர்தல் வாக்குறுதிகளிலே தராத எத்தனையோ திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி தந்திருக்கிறோம். இந்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை ஆவலோடு மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று முதலமைச்சர் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பல்வேறு தரப்புகளிலிருந்து பாராட்டக்கூடிய அளவிற்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக அந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. தேர்தல் அறிக்கை குழு பல மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து, கிட்டத்தட்ட நேரில் சந்தித்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள், ஏஐ பிளாட்ஃபார்ம் வழியாக வாங்கிய மனுக்கள், அது மட்டும் இல்லாமல் இமெயில், வாட்ஸ்அப் செய்திகளாக, குறுஞ்செய்திகளாக பெறப்பட்ட தகவல்கள், கோரிக்கைகள் என்று கிட்டத்தட்ட 80,000 கருத்துக்களை பெற்று இந்த தேர்தல் அறிக்கை குழு இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட கலந்தாலோசனை செய்து இந்த தேர்தல் அறிக்கையில் தரக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடிய சாத்தியங்கள் என்ன, அதையும் ஆராய்ந்து இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக எங்களுக்கு பணித்திருந்தார்கள். அதன்படி தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தல் அறிக்கை. உண்மையை சொல்லணும்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையை படிக்கக்கூடிய நேரமோ வாய்ப்போ எங்களுக்கு கிடைக்கல. யாரும் படித்ததாகவும் எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை யாரும் பெரிதாக பொருட்படுத்துவதே கிடையாது. ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைவேற்றப்படுவதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய பல திட்டங்களை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தந்திருக்கிறார்கள். என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது, இந்த திராவிட மாடல் அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்காமல் ஒரு தேர்தல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயமாக கிடையாது. இல்லைங்க, நாங்கள் நிறைவேற்றின ஒரு திட்டத்தை முதலமைச்சர் நாங்கள் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த 1000 ரூபாயாக தந்த அந்த உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று அறிவித்த பிறகு அன்னைக்கு இதை நாங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதிவிட்டு இவங்க மற்றவங்க காப்பி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது வேடிக்கையாக தான் இருக்குது.
இல்லை அவருக்கு இல்லை இல்லை அவங்க எல்லாருக்கும் யாராவது நல்ல கணக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த பர்சன்டேஜ் இல்லை இல்லைங்க, நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 505 அதில் 404 நிறைவேற்றிருக்கோம். பர்சன்டேஜ் யாருக்கு வந்து கணக்கு போட தெரியுமோ போட்டுக்கலாம். அவங்க 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 80%ன்றாரு. அதற்கு மேல் நிச்சயமாக. அதாங்க 505ல் 404 செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து நிறைய செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது இல்லை. அவங்க தேர்தல் வாக்குறுதிகளில் வந்து எத்தனை செயல்படுத்தவில்லை அப்படின்னு கணக்கெடுத்தோன்னா அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும்.